வழக்கம். ஒரு நதி. ஆனா அதுக்கு பின்னால 3 நாடுகள், $1 பில்லியன் திட்டம், அப்புறம் இந்தியாவோட பாதுகாப்புக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமா. நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்தியா பங்களாதேஷ் இடையிலான தீஸ்டா நதி பிரச்சனை. ஆனா இது வெறும் தண்ணீர் தகராறு இல்ல. நிச்சயமா இல்ல. நீங்க எங்களுக்கு அனுப்புன செய்தி அறிக்கைகள், ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டமா தெரியுது. சரி, வாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போம். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இதுல இந்தியா, பங்களாதேஷ், சீனான்னு 3 முக்கிய ஆட்டக்காரங்க இருக்காங்க. ஆட்டக்களம் தீஸ்டானது. ஆமா. ஆனா இந்த ஆட்டத்தோட உண்மையான பரிசு அந்த பகுதியோட கட்டுப்பாடு. குறிப்பா இந்தியாவோட பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியமான சிக்கன்ஸ் நெக்குன்னு சொல்லப்படுற சிலிகுரி வழித்தடம் இதுல மையப்புள்ளியா இருக்கு. வாங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான விஷயமா எடுத்து பேசுவோம். முதல்ல, திடீர்னு ஏன் இந்த விஷயம் இப்ப இவ்ளோ சூடு பிடிச்சிருக்கு? சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வு தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஜான்வரி 19, 2026ல பங்களாதேஷுக்கான சீன தூதர் யாவ் வென் அந்த தீஸ்டா நதி திட்ட பகுதிக்கு போயிருக்காரு. எதுக்கு ஒரு தூதர் ஒரு நதி திட்டத்தை பார்க்க போகணும்? அது ஏன் இவ்ளோ பெரிய செய்தியா மாறுச்சு? நல்ல கேள்வி. அவர் போன இடம் சாதாரண இடம் இல்ல. அதுதான் விஷயமே. அவர் பார்வையிட்ட இடம் இந்தியாவோட சிக்கன் ஸ்னேக் பகுதிக்கு மிக மிக அருகில இருக்கு. ஓ! அந்த சிக்கன் ஸ்னேக் எவ்வளவு முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது இந்தியாவோட கழுத்து மாதிரி வெறும் 22 கிலோமீட்டர் அகலம் தான் இருக்கு. 22 கிலோமீட்டரா? ஆமா. அந்த சின்ன நிலப்பரப்பு தான் இந்தியாவை அதோட 8 வடகிழக்கு மாநிலங்களோட இணைக்குது. கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் வாழ்ற ஒரு பெரிய பகுதிக்கு அதுதான் ஒரே தரவழி பாலம். அடேங்கப்பா! அப்போ அந்த இடத்துல சின்னதா ஒரு பாதிப்பு வந்தா கூட நம்ம வடகிழக்கு மாநிலங்களோட தரைவழி தொடர்பு மொத்தமா துண்டிக்கப்பட்டு விடும். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அதனாலதான் ராணுவ ரீதியா இத இந்தியாவின் அக்கிலியஸின் குதிகால், அதாவது பலவீனமான இடம்னு சொல்லுவாங்க. புரியுது. அந்த இடத்துல சீனா எந்த விதத்துல தலையிட்டாலும் அதை இந்தியா தன்னோட பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலா தான் பார்க்கும். சீன அதிகாரிகள் அங்க தொழில்நுட்ப மதிப்பீடுங்கிற பேர்ல வர்றது இந்திய ராணுவத்தோட நகர்வுகளை உளவு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையலான்னு புதுடெல்லி ரொம்பவே கவலைப்படுது. ஓ, இதுதான் அந்த தூதரோட வருகை இவ்ளோ முக்கியத்துவம் பெற காரணமா? கரெக்ட். புரியுது. அப்போ அந்த சீன தூதர் வெறும் சைட் சீயிங் போகல. அவர் போனதுக்கு காரணமான அந்த $1 பில்லியன் தீஸ்டா திட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதோட முழு பெயர் தீஸ்டா நதி விரிவான மேலாண்மை மற்றும் புனரமைப்பு திட்டம். கேக்குறதுக்கு நல்லாத்தானே இருக்கு. வெள்ளத்தை கட்டுப்படுத்துறது, 170 சதுர கிலோமீட்டர் நிலத்தை மீட்கிறதுன்னு பங்களாதேஷுக்கு இது ஒரு பெரிய வரம் மாதிரி தானே தெரியுது. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா சுற்றுச்சூழல் மற்றும் நீர் மேலாண்மை நிபுணர்கள் இத ஒரு பேரழிவுக்கான செய்முறைன்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. பேரழிவுக்கான செய்முறையா? ஏன் அப்படி? இதுல இருக்கிற அடிப்படை பிரச்சனையே தீஸ்டா நதியோட இயற்கையான அமைப்பை மாத்த முயற்சி பண்றதுதான். தீஸ்டா ஒரு பிரைடட் ரிவர், அதாவது நதி ஒரே நேர்கோட்டுல போகாம ஒரு பின்னல் ஜட மாதிரி பல கிளைகளா பிரிஞ்சு ஓடும். ஓ, சரி சரி. இது இயற்கையா வெள்ளத்தோட வேகத்தை கட்டுப்படுத்தி வண்டல் மண்ண பரவலா படிய வைக்கும். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். பல கிளைகளா ஓடுற ஒரு நதிய ஏன் ஒரே கால்வாயா மாத்தணும்? இந்த சீன திட்டம் அதத்தான் செய்ய பாக்குதா? சரியான கேள்வி. இந்த திட்டம் அதான் செய்யுது. அது வெள்ளத்தை கட்டுப்படுத்த உதவுமா இல்ல பிரச்சனையை அதிகப்படுத்துமா? ஏன்னா ஒரே இடத்துல தண்ணீர் வேகமா போனா அரிப்பு அதிகமாகுமே. எக்ஸாக்ட்லி. பல கிளைகளை மூடி நதிய ஒரே ஆழமான குறுகிய கால்வாயா மாத்த பாக்குது. இதனால நீரோட வேகம் பல மடங்கு அதிகமாகி கரைகளை இன்னும் வேகமா அரிச்சு வெள்ள அபாயத்தை அதிகப்படுத்தும். அப்படியா? இதுல இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. இமயமழையிலிருந்து வர்றதால தீஸ்டா சும்மா வராது, கூடவே கோடிக்கணக்கான டன் வண்டல் மண்ணையும் கொண்டு வரும். ஓஹோ. ஒரு கணக்குப்படி வருஷத்துக்கு சுமார் 73 மில்லியன் டன் மண்டல். நீங்க எவ்வளவுதான் ஆழப்படுத்தினாலும் வெறும் 7 வருஷத்துல அந்த கால்வாய் மறுபடியும் மண்ணால நிரம்பிடும். 7 வருஷத்துலயா? அப்ப இது ஒரு தற்காலிக தீர்வுக்காக நிரந்தரமான ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பை உண்டாக்குற திட்டம்னு சொல்லலாமா? நிச்சயமா. ஆனா இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பங்களாதேஷோட உண்மையான பெரிய பிரச்சனை வெள்ளம் இல்ல. வெள்ளம் இல்லையா? பின்ன என்ன? வறட்சி காலத்துல தண்ணி இல்லாததுதான். டிசம்பர் மாசத்துல இருந்து மார்ச் வரைக்கும்
அவங்க விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓ இந்த சீன திட்டம் அந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வையுமே சொல்லல. அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய முரண்பாடு. ஓ அப்போ அசல் பிரச்சனை வறட்சி காலத்துல வர்ற தண்ணீர் பற்றாக்குறை. இதுக்காக ஏன் பங்களாதேஷ் சீனாவை நாடணும்? இந்தியா கூட இத்தனை வருஷமா பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா ஒரு முடிவுக்கும் வர முடியல. அதுதான் பிரச்சனை நாணிவேர். பங்களாதேஷோட வடக்கு பகுதியில லட்சக்கணக்கான விவசாயிகளோட வாழ்வாதாரமே தீஸ்தா நதியை நம்பிதான் இருக்கு. வரலாற்று ரீதியா வறட்சி காலத்துல கூட வினாடிக்கு 6710 கன அடி தண்ணீர் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. 6000 கனாடியா? ஆமா, ஆனா இப்போ சில சமயங்கள்ல அது 200-300 கன அடியா குறைஞ்சிடுது. நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வீழ்ச்சின்னு. ஆச்சரியமா இருக்கே. இந்த அளவுக்கு தண்ணீர் குறைஞ்சா விவசாயம் எப்படி நடக்கும்? இதுக்கு ஒரு தீர்வு காண இந்தியாவும் பங்களாதேஷும் என்னதான் பண்ணாங்க? 2011ல கிட்டத்தட்ட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அதுல வறட்சி காலத்துல கிடைக்கிற தண்ணீர்ல இந்தியா 42.5%, பங்களாதேஷ் 37.5%, மீதி 20% நதியோட நீரோட்டத்துக்காக விட்டுடலான்னு ஒரு வரவு தயார் செஞ்சாங்க. இது நியாயமாத்தானே இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் வந்தது. இந்திய அரசியலமைப்புப்படி தண்ணீர் மாநில பட்டியல்ல இருக்கு. அதனால மத்திய அரசு மட்டும் முடிவு எடுக்க முடியாது. ஓ இங்கதான் கூட்டாட்சி முறை உள்ள வருதா? மேற்கு வங்க மாநிலத்தோட சம்மதம் தேவை. கரெக்ட். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க ஏன் ஒத்துக்கல? அவங்களோட வாதம் என்னன்னா, தீஸ்தா நதி சிக்கிம்ல உருவாகி மேற்கு வங்கம் வழியாதான் பங்களாதேஷ்க்கும் போகுது. சிக்கிம்ல நிறைய நீர்மின் திட்டங்களுக்காக அணைகள் கட்டப்பட்டதால மேற்கு வங்கத்துக்கே வர்ற தண்ணியோட அளவு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஓ அப்போ அவங்களுக்கே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு. ஆமா, இந்த நிலைமையில நாங்க எப்படி பங்களாதேஷுக்கு இன்னும் அதிக தண்ணி கொடுக்க முடியும்னு அவங்க கேட்டாங்க. அவங்க மாநில விவசாயிகளோட நலன்தான் முக்கியம்னு உறுதியா நின்னாங்க. இதனால மத்திய அரசு விரும்பியும் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட முடியல. அப்போ ஒரு சர்வதேச ஒப்பந்தம் நம்ம உள்நாட்டு அரசியல் காரணங்களால நிறைவேறாம போயிடுச்சு. இந்த வருஷக்கணக்கான தாமதமும் ஏமாற்றமும் தான் பங்களாதேஷ வேற வழி இல்லாம சீனா பக்கம் தள்ளி விட்டுருக்கு. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இந்த தாமதம் தான் சீனாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்புக்கான கதவை திறந்து விட்டுருக்கு. இப்போ பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் வேற நடந்திருக்கு இல்லையா? ஆமா, இப்போ அங்க முகமது யூனுஸ் தலைமையில ஒரு இடைக்கால அரசு அமைஞ்சிருக்கு. முந்தைய ஷேக் ஹசீனா அரசு இந்த சீன திட்டத்தை கிடப்புல போட்டுருந்துச்சு. ஆனா இந்த புதிய அரசு அந்த திட்டத்தை மறுபடியும் கையில எடுத்திருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு செய்தி சொல்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா, இது இந்தியா மேல தங்களுக்கு இருக்கிற அதிருப்தியை வெளிக்காட்டுற ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாவும் பார்க்கப்படுது. அப்போ நாம ஒரு நதி பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம் உண்மையில சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு மறைமுக போட்டியா உருவெடுத்திருக்கு. பங்களாதேஷ் தன்னோட தண்ணீர் தேவைக்காக இந்தியாவோட பாதுகாப்பு விஷயத்துல ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடுதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா, இது ஆய்வாளர்கள் இந்தியாவின் மென்மை அதிகாரத்துக்கு, அதாவது சாஃப்ட் பவருக்கு ஒரு சோதனை களம்னு சொல்றாங்க. பக்கத்து நாடுகள் பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம பக்கம் வச்சுக்கிறது தான் இந்தியாவின் அணுகுமுறை. ஆனா இங்கே அது நடக்கல. ஆமா, தீஸ்டா விஷயத்துல இந்தியா தோற்கும் போது அந்த இடத்த சீனா சுலபமா பிடிச்சுக்குது. இது இன்னும் சிக்கலாக்குற மாதிரி 2 விஷயங்கள் நடக்குது. என்னது? ஒன்னு, அந்த தீஸ்டா திட்ட பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற லால்மோனிர்ஹாட் விமான தளத்தை சீனா பாகிஸ்தான் உதவியோட மேம்படுத்துறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. விமான தளமா? ஆமா, அந்த விமான தளம் இந்திய எல்லையிலிருந்து வெறும் 12-15 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அந்த 10-12 போர் விமானங்களை நிறுத்துற அளவுக்கு பெரிய ஹேங்கர் கட்டப்பட்டு வரதா சொல்றாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஒரு பக்கம் நதி திட்டம், இன்னொரு பக்கம் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த விமானத்தளம். இது சிக்கன் ஸ்னேக் பகுதிக்கு நேரடி அச்சுறுத்தலை உருவாக்குது. சரி, 2வது விஷயம் என்ன? கங்கை நதி ஒப்பந்தம் காலாவதியாக போகுதுன்னு சொன்னீங்களே, அதோட தொடர்பு என்ன? ஆமா, அதுதான் 2வது மற்றும் மிக முக்கியமான காரணி. 1996ல இந்தியாவும் பங்களாதேஷும் கையெழுத்திட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கங்கை நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் டிசம்பர் 2026ல காலாவதியாகுது. அடடா, அதுவும் இதே வருஷமா? ஆமா, இப்போ தீஸ்தா விஷயத்துல இந்தியா மேல ஏற்பட்டிருக்கிற இந்த நம்பிக்கையின்மை கங்கை ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிற பேச்சுவார்த்தையை ரொம்பவே கடினமாக்கும். அப்படியென்றால் கங்கை ஒப்பந்தம் காலாவதியாக போகும் இந்த 2026 டிசம்பர் ஒரு டெட்லைன் மாதிரி. அதற்குள் தீஸ்தா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணவில்லை என்றால் கங்கை பேச்சுவார்த்தையும் சேர்ந்து வெடிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகியிருக்கு. அது ஒரு டிக்கிங் டைம் பாம் மாதிரி. ஓ
தீஸ்தாவில் ஏற்பட்டிருக்கும் இந்த இழுபறி கங்கை நதிநீர் பேச்சுவார்த்தைகளுக்கான நல்லெண்ணத்தை வெகுவாக குறைத்து விட்டது. பங்களாதேஷ் இப்போ தீஸ்தாவுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க, அப்புறம் கங்கையை பத்தி பேசலாங்கிற நிலப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ தீஸ்டா நதியோட நீரோட்டத்துல இப்ப வெறும் தண்ணி மட்டும் ஓடல, கூடவே புவிசார் அரசியல், அதிகார போட்டியும் வரலாற்று பிரச்சனைகளும் சேர்ந்து ஓடுது. சரியா சொன்னீங்க. ஒரு நதி பிரச்சனை, ஒரு நாட்டின் பாதுகாப்பு, உள்நாட்டு அரசியல், ஆசியாவின் 2 பெரிய சக்திகளோட போட்டி, இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து முறிச்சு போட்டிருக்கு. பங்களாதேஷின் இந்த நகர்வு இந்தியாவிற்கு ஒரு பெரிய ராஜதந்திர சவாலை முன் வச்சிருக்கு. இறுதியாக ஒரு சிந்தனையை உங்களிடம் விட்டுச் செல்கிறேன். தீஸ்டா நதி இப்போது வெறும் நீரோட்டம் அல்ல, அது ஒரு அதிகார ஓட்டத்தின் சின்னமாக மாறியுள்ளது. இந்த சூழலே இந்தியா எப்படி கையாளுது, சீனா எப்படி கையாளுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியும். அது என்ன? இந்தியா இந்த பிரச்சனையே சிக்கலான ராஜதந்திர வழிகள், பேச்சுவார்த்தைகள் மூலமா தீர்க்க பார்க்கல. ஆனா சீனாவோ ஒரு நேரடியான பொறியியல் தொழில்நுட்பத்தை தீர்வாக முன்வைக்கிறது. உங்களுக்கு தண்ணி வரலையா, நாங்க நதியே சரி பண்றோம்னு சொல்ற மாதிரி. கரெக்ட். இதில் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு ரொம்ப ஈர்க்கக்கூடியதா இருக்கலாம். இந்த சூழலில் பங்களாதேஷ் எடுக்கும் முடிவு தெற்காசியாவின் அடுத்த தலைமுறைக்கான அதிகார சமநிலையை தீர்மானிக்கும். அப்போ ஒரு நதி 2 நாடுகளை பிரிக்கிற எல்லையா மட்டும் இல்லாம ஒரு பிராந்தியத்தின் தலைவிதியையே மாத்தலாம். ஆமா, ஒரு புவிசார் அரசியல் பிளவுக்கோடாக மாறுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.